இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்துடனான பொது விவாதத்தை ரத்து செய்துள்ள மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணனை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரன் அகுடாகாங் பாராட்டியுள்ளார். ஏரன் மற்றும் போலீசின் அறிவுரையை ஏற்று அம்முடிவுக்கு வருவதாக முன்னதாக அந்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவித்தார். நாட்டின் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் பாதுகாக்க சரவணன் ஒரு பொறுப்பான முடிவை எடுத்துள்ளார். எனவே மதம் குறித்த விவாதத்தை தொடர வேண்டாம் என்ற சரவணனின் முடிவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஏரன் கூறினார். பல்லின மத மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட மலேசியர்கள் இடையே ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை வலுப்படுத்துவதில் இந்த முடிவு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று அவர் கூறினார். ஒற்றுமை என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது நமது அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளில் பிரதிபலிக்க வேண்டும். புரிதல், மரியாதை மற்றும் ஏற்றுக்கொள்ளல் ஆகிய கொள்கைகள் இந்த முயற்சியில் மிக முக்கியமானவை என்றார் அவர். இது எதிர்கால சந்ததியினருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அறிக்கையொன்றில் அமைச்சர் கூறினார். காவடி ஏந்துபவர்கள் குறித்த ஜம்ரியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் தூண்டப்பட்ட அவ்விவாதம் மார்ச் 21ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது. அதனை மலேசிய தமிழ் மொழி மன்றம் ஏற்பாடு செய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது.